விடிஞ்சா எங்களுக்கு செகண்ட் ஆனிவர்சரி. ஸோ என்னோடய ஒய்ஃபுக்கு நைட்டு 12 மணிக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு அவங்க தூங்கும்போது சீக்கிரமாகவே டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். அவங்கள எழுப்பி கண்ணை கட்டி கூட்டிட்டு ஒரு வழியாக கேக்கு முன்னாடி நிற்க வச்சுட்டேன். ஏதோ ஒன்று குறையா இருக்கேன்ட்டு பண்ணி பார்த்தா ராணிக்கு கிரீடமே இல்லை. ஸோ என்னோடய ராணிக்கு கிரீடம் வைக்கணுன்ட்டு அவங்க தலையில் மாட்டிட்டேன். ஆல்ரெடி எங்ககிட்ட இருந்தது. அவங்க கண்கட்டை அவுத்து விட்டு உடனே ஹாப்பி செகண்ட் ஆனிவர்சரி பொண்டாட்டின்னு சொன்னோடனே அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க ஹாப்பி வந்து பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த சந்தோஷத்தோட கேக் வெட்டிடலாமான்னு கேட்டதுக்கு அவசரப்படாத கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டோம் கொஞ்ச நேரம். அப்புறம் கேக்கை ஊதி கேக்கை வெட்டி அப்படியே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் செகண்ட் ஆனிவர்சரி. ஸோ ஃபஸ்ட் ஆனிவர்சரி தான் காரணத்தால் எங்களால் ஃபஸ்ட் ஆனிவர்சரி கொண்டாட முடியல. ஸோ இதுதான் எங்களோட ஃபஸ்ட் ஆனிவர்சரி, செகண்ட் ஆனிவர்சரி தான். அப்படியே இந்த ஹாப்பினஸில் என்னோடய கிஃப்ட்டு கொடுத்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆகிட்டாங்க. ஸோ அதை அவங்க பிரிக்க முடியாதுன்ட்டு என்ன பிரித்து காட்ட சொன்னாங்க. பிரித்து காட்டினோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு வருஷமாக பழைய ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோட இருக்க பழைய ஃபோன் தான் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ புது ஃபோன் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இந்த ஹாப்பினஸ்லேயே இந்த வீடியோ முடிச்சிக்கலான்னு பார்த்தேன். நீ மட்டும் தான் சர்ப்ரைஸ் பண்ணுவியா, நானும் சர்ப்ரைஸ் பண்ணுவேன்ட்டு எனக்கே ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. எனக்கு அந்த ஃபோன் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் வரும் அந்த ஃபோனு. அது என்ன ஃபோன் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய்.